ஓம் மகமாயியே போற்றி போற்றி. நம்முடைய ஆன்மீக உரைகளின் புதிய முயற்சியாக மகமாயை பற்றிய வரலாற்று செய்திகள், அவள் குடிகொண்டிருக்கும் ஆலயங்கள், அவள் செய்த லீலைகள் என்று பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழும் மாரியம்மன் கருணையை மழையெனப் பொழிவதில் தன்னிகற்றவள். பெண் தெய்வங்களை பொறுத்தவரையில் மாரியம்மன் திருக்கோயில்கள் இடம்பெற்ற அளவில் வேறு எந்த தெய்வமும் இடம்பெறவில்லை என்று சொல்வார்கள். பெண் தெய்வ வழிபாட்டில் தனியாக கோவில் கொண்டு சிறப்புட்டு விளங்குவது மாரியம்மன் வழிபாடு. அவளுடைய அனுகிரகத்தினை பெற பெரிய அளவில் யாகமோ ஹோமமோ செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது. அம்மா என்று ஒரு முறை தூய உள்ளத்தோடு அழைத்தால் போதும், ஓடோடி வந்து உதவுவதோடு வேண்டியதை வேண்டியபடியே தருவாளவன். நாம் அழைக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். நாம் இந்த உரைகளில் அவளது வரலாற்று நிகழ்வுகள், அவளது பல்வேறு வடிவங்கள், தரித்திருக்கும் ஆயுதங்கள், எடுக்கப்படும் விழாக்கள், பரிவார தெய்வங்கள், இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அவள் குடிகொண்டிருக்கும் இடங்கள், நேர்த்திக்கடன்கள் என்று மாரியம்மனை பற்றி பல விவரங்களை பகிர்வ இருக்கின்றோம். மாரியம்மன் தாலாட்டில் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருப்பார் என்று வரிகள் வந்திருக்கும். தன்னை வணங்கும் பக்தர்களின் வம்சத்தை தழைக்க செய்வதோடு அனைத்து வளங்களையும் தந்து சுற்றத்துடன் வாழ அனுகிரகிக்கும் அன்னையின் பொற்பாதங்களில் இந்த உரைகளை நான் சமர்ப்பித்து உங்களோடு இதை பல நாட்கள் பகிர இருக்கின்றேன். பிரளய காலத்தில் இந்த புவி முழுவதும் சம்சரிக்கும் மகாகாலியே இந்த பிரம்மாண்டம் முழுவதும் வியாபித்திருக்கின்றார். அவளே மகாமாரியாய் பிரளய காலத்தில் விளங்குகின்றார். பிறப்பெறப்பட்ட அவளே மீண்டும் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கின்றார். தமிழர் வாழும் இடங்கள் எல்லாம் மாரியம்மன் வழிபாடு இருக்கின்றது. சங்க காலத்திலேயே மாரியம்மன் வழிபாடு இருந்து வந்திருக்கின்றது. சில சக்திகள் காடுரை சக்தியாக வழிபாட்டில் இருந்தபோது நாடுரை சக்தியாக வழிபடப்பட்டவளே மகாமாரி. மகாமாரியம்மன் பராசக்தியின் வடிவம்தான். மகாமாயான அவள் கிராம தேவதையாக போற்றப்படுகின்றார். மாரியம்மன் என்பது அன்னையின் 1000 நாமங்களில் ஒன்று. மகாமாயை தான் மகாமாயி. ஆகமங்கள் மாரியம்மன் கோயில் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கியிருக்கின்றன. மாரியம்மன் கோயிலில் பரிவார தெய்வங்கள் 2: பேச்சியம்மன், காத்தாயி. கொடூரமான உருவத்தில் காட்சி தரும் பேச்சியம்மன், பேச்சுக்குரிய அம்மன், அவள்தான் வாக்குவாதினி. காத்தாயி என்பது காத்யாயினி தான். வில்லைகளை காக்கும் அம்மன் தான் காத்தாயி. இந்த வகையில் பார்க்கும்போது மாரி மகாமாயி ஆகின்றார். இந்த தெய்வங்கள் பரிவாரங்கள் ஆகின்றன. புராணங்களின் அடிப்படையிலும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. நாராயணனின் தங்கை மகாமாயி. கம்சன் பெண் குழந்தையை வெட்டினான். அப்போது மகாமாயியாக அவள் அவனுக்கு காட்சியளித்தாள். அவளே மகாமாயி. வரலாறுகள் எல்லாம் ஆதிபராசக்தியின் சொரூபமே தான் மகாமாயி என்பதை காட்டுகின்றன. அசுரகுருவான சுக்கராச்சாரியார் செய்த அபிசார வேள்வியில் அமரர்களை அழிக்க மகாமாரன் என்னும் அசுரன் தோன்றி சொல்லன்னா கொடுமைகள் எல்லாம் அழைத்தான். ஆணவமும் அகங்காரமும் கொண்டு உலகங்களையும் துன்பப்படுத்தினான். அசுரகுருவின் வேள்வி தீவின் வெம்மையினால் தேவர்களின் உடலெங்கும் கொப்பளங்கள் வெடித்தன. விண்ணவர்களை காக்க சிவபெருமான் தனது ஜடாமகடத்துக்குள்ளே சந்திரனிலிருந்து அமுத கிரகணங்களையும் ஆகாய கங்கையின் தன்மையும் சேர்த்து சிவந்த திருமேனியோடு கத்தி, கபாலம், உடுக்கை, சூலம் போன்றவற்றை உடையவளாய் 5 நாகம் குறைபிடிக்க தோற்றுவித்த மகாசக்தி மாறனை அழித்து மகாமாரியானார். மாரியம்மன் 4 திருக்கரங்களில் பாசம், தமருகம், கத்தி, கபாலம் என கொண்டு 3 திருக்கண்களையும் அக்னி கொழுந்து மேல் நோக்கி சுடர்விட்டு பிரகாசிக்கும் கீடத்தையும் சிவந்த திருமேனியும் சகல ஆபரணங்களையும் நீல நிற ஆடையும் அணிந்து வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டு சுக ஆசனத்தில் வைத்திருக்கின்றார். அதிக துன்பத்தை தரக்கூடிய நோய்களிலிருந்து அவள் நம்மை காக்கின்றார். குறிப்பாக கொப்பளங்கள், அம்மை நோய் போன்ற பிணிகளை போக்குபவள். வெப்பத்தால் வரும் நோய்களுக்கு குணம் தந்து ஆளுமை தருபவள். அதனால்தான் இவளது அருள் நோக்கம் பெற்ற தீர்த்தம் மருந்தாக, மந்திரமாக நோய்களை தணிப்பதிலும் இது நமக்கு பேருதவி செய்கின்றது. அதனால்தான் சீதலா தேவி என்றும் அழைக்கப்படுகின்றார். மந்திரங்களை ஜபித்து வழங்கப்படும் பொருட்களில் அச்சதை, குங்குமம், திருநீர் இவைகளை காட்டிலும்
தண்ணீரில் மிகவும் எளிதாக ஜபம் பற்றி கொள்கின்றது. இந்த மந்திரம் சீதலா தேவிக்குரியது. அதனால்தான் மாரியம்மன் தீர்த்தத்திற்கு அவ்வளவு விசேஷம். மாரியம்மன் மக்களை நோய்களிலிருந்து காக்கும் தெய்வமாகவும், ஊர்காவல் தெய்வமாகவும், சமயபுரம் மாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன், முன்னைநல்லூர் மாரியம்மன் என்று பல மாரியம்மன்களாக பல இடங்களில் காட்சியளித்து பக்தர்களால் வணங்கப்படுகின்றார். ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடையாள். நமக்கு ஒரு ஊரும் ஒரு பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உலகாலம் நாயகிக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒரு திருநாமம். தேவி பாகவதம் என்னும் நூல் 1000 திருநாமங்களை பெற்ற அம்பிகையை பற்றிய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்கின்றது. அன்னை பராசக்தி பல்வேறு சமயங்களில் பலவிதமான ரூபங்களை எடுத்திருக்கின்றார். கெட்ட சக்திகளை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் இந்த ரூபங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டன. தேவி பாகவதமும் மற்ற புராணங்களும் மந்திர தந்திர சாஸ்திரங்களும் இந்த ரூபங்களின் உயர்வினை பற்றி பேசுகின்றன. நாம் வாழும் சூழலுக்கும் நம்முடைய சிற்றறிவுக்கும் ஏற்ற வகையில் ஒரு ரூபத்தில் நம் மனம் லயிக்கின்றது. அந்த ரூபத்தையே ஏற்று அன்னையின் வடிவாக கருதி நாம் அதை போட்டு வணங்குகின்றோம். மகாமாயான ஸ்ரீ மாரியம்மன் ரூபம் அதில் உண்டு. அவளை பற்றிய பல்வேறு புராணங்களிலிருந்தும் தல வரலாற்றுகளிலிருந்தும் பல்வேறு கருத்துக்களை உங்களோடு நான் பகிரப் போகின்றேன். அந்த சிறு துளிகளை ஸ்ரீ மகாமாரியம்மன் திருவருளை வேண்டி அவள் அருளாலே அவள் தாழ் பணிந்து உங்களுடைய செவிகளில் தமிழ விட இருக்கின்றேன். ஆகையால் இதை கேட்டு பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாத விஷயங்களும் இருக்கலாம். தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் என்று நினைக்கின்றேன். நாளையிலிருந்து தொடர்ந்து அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். பல்வேறு விஷயங்களை அலச இருக்கின்றோம். ஓம் மகாமாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகமாயியே போற்றி போற்றி.